தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மத்திய அரசு உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடியாக நியமிக்கும் வகையில் ஆட்கள் தேவை என யுபிஎஸ்சி விளம்பரம் செய்திருந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடியாக நியமிக்கும் வகையில் ஆட்கள் தேவை என்று யுபிஎஸ்சி தெரிவித்திருந்த விளம்பரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது தற்போதைய சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு. பவித்ரா, மத்திய அரசு பணிகளில் நேரடி நியமனம் தொடர்பான லேட்டரல் என்ட்ரி விளம்பரத்தை ரத்து செய்வதற்கான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வழங்கியிருந்தது. இந்த அறிவிப்பு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர் தெரிவிக்கும் போது, எங்கள் இந்திய பிரிவினுடைய கடும் எதிர்ப்பிற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு பக்கவாட்டு நுழைவு, அதாவது லேட்டரல் என்ட்ரிக்கு மத்திய அரசு ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறது, அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மத்திய அரசு பல்வேறு வடிவங்களில் இடஒதுக்கீட்டை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்த முயற்சிப்பதால் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இடஒதுக்கீட்டினுடைய தன்னிச்சையான 50% உச்சவரம்பு உடைக்கப்பட வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலைதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த லேட்டரல் என்ட்ரி வழங்கப்படக்கூடிய விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில மத்திய அரசு அந்த விளம்பரத்தை நிறுத்த வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கி யுபிஎஸ்சி அந்த விளம்பரத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பதிவிட்டிருக்கிறார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.